நமஸ்காரம். திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு லலிதா சப்த நாமாவளி என சொல்லப்படும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருந்து அம்பாளுடைய 7 விசேஷப்பட்ட நாமங்களை எடுத்து அதை தினமும் காலையில் 11 தடவை, சாயங்காலம் 11 தடவை சொல்லி வருவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னது? இது லலிதா சஹஸ்ரநாமம் தினமும் பாராயணம் செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு எளிய விதமாக லலிதா திரிபுர சுந்தரியின் அனுகிரகத்தை பெற ஒரு எளிய மார்க்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் வீடியோ பார்க்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். லலிதா திரிபுர சுந்தரியின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அவளுடைய ஆராதனையும் அவளுடைய ஸ்லோகங்களையும் சொல்ல முடியும் ஒரு மனிதனால் என்று நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனாலேயே அவளுடைய லலிதா சஹஸ்ரநாமம் என்பது ரொம்பவும் விசேஷப்பட்ட ஒரு கிருதி. அது உங்களால் எந்த விதமான ஒரு பூஜையோ அனுஷ்டானமோ கோவிலுக்கு போகிறதோ எதுவும் உங்களால் பண்ண முடியறதில்லைன்னு இருந்தால் கூட இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை தினப்படி பாராயணம் செய்து வந்தாலே உங்களுக்கு அத்தனை பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய பலன் என்னவோ அது இந்த சஹஸ்ரநாம பாராயணம் மூலம் கிடைத்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலேயே இது ரொம்பவும் ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம். பிரத்யேகமாக அம்பாள் உபாசகர்களுக்கு இது ஒரு பொக்கிஷமான கிரந்தம். அதிலேயும் அவளுடைய 1000 நாமாக்களிலேயே சில விசேஷப்பட்ட நாமங்களை மட்டும் எடுத்து ஒரு 7 நாமாக்களாக சுருக்கி அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். லலிதா சஹஸ்ரநாமம் உங்களால் தினமும் சொல்ல முடியலை என்றாலும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை, உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள், இந்த நாட்களில் எல்லாம் முழு பாராயணம் செய்வதுதான் உத்தமம். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும் இடத்தில் எந்த விதமான நோய் நொடிகள் இருக்காது. சொத்து சம்பத்து செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். லக்ஷ்மி வாசம் செய்வாள். தீர்க்க சௌமங்கல்யம் இருக்கும். குழந்தைகள் நன்றாக இருக்கும். எல்லோருக்கும் சௌபாகியகரமான விஷயங்கள், புண்ணியம் நேடி தரக்கூடிய விஷயங்கள் அந்த வீட்டில் நடைபெறும் என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள் பலஸ்துதியில். அதனால லலிதா சஹஸ்ரநாமத்தின் எந்த 2 சஹஸ்ரநாமங்களுமே, விஷ்ணு சஹஸ்ரநாமமாகட்டும் லலிதா சஹஸ்ரநாமமாகட்டும், காலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம், சாயங்காலம் லலிதா சஹஸ்ரநாமம், இந்த மாதிரி ஒரு வீட்டில் சொல்லிக்கொண்டே வந்தால், யாராவது ஒரு நபராவது சொல்லிக்கொண்டே வந்தால் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா விதமான நெகட்டிவிட்டி ஒழிந்து போகும், வீட்டில் சுபிக்ஷம் வளரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழுதாக பாராயணம் செய்ய 25 நிமிடத்திலிருந்து ஒரு 40 நிமிடம் வரைக்கும் ஆகும். அது உங்களுடைய ஃப்ளூவன்சியை பொறுத்து. அதை ரொம்ப ஃபாஸ்டாக சொல்பவர்கள் 25 நிமிஷத்தில் முடிக்க முடியும். புதிதாக சொல்ல ஆரம்பித்தவர்களுக்கு ஒரு 40 நிமிடம் வரையிலும் ஆகலாம். அதனால நம்மளுடைய மகா பெரியவா நமக்காக லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய 7 விசேஷப்பட்ட நாமங்களை காலையிலும் சாயங்காலமும் 11 தடவை பாராயணம் செய்வதன் மூலம் லலிதா சஹஸ்ரநாமம் முழுதாக பாராயணம் செய்த பலனை கிடைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மகா பெரியவாளை தரிசிக்க வரக்கூடிய கோடி கோடி பக்தர்களில் ஒரு சில பேருக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக இந்த 7 விசேஷப்பட்ட நாமாக்களை அவர் உபதேசம் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் எப்பவும் போல குளித்து விளக்கேற்றி விட்டு அதற்கு பின் இந்த நாமங்கள், நான் சொல்ல போகிற நாமங்கள் ஒரு முறை படித்து முழுசாக படிக்க வேண்டும். அதற்கு பின் அதுவே 11 தடவை ரிப்பீட் பண்ணி படிக்க வேண்டும். அதே மாதிரி சாயங்காலமும் விளக்கேற்றி விட்டு 11 முறை இந்த 7 நாமாக்களை சொல்ல வேண்டும். சாயங்காலம் கொஞ்சம் உடலை சுத்தம் பண்ணி அதற்கு பின் விளக்கேற்றி விட்டு நீங்கள் இந்த நாமத்தை திருப்பியும் சொல்ல வேண்டும். இது 2 தடவை நம்ம சொல்வதன் மூலம்தான் இதன் முழு பலனையும் அடைய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நாமங்கள் என்னவென்று பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதாயை நமக,
ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபிண்யை நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இதுதான் அந்த 7 நாமாக்கள். இதில் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படி 11 தடவை சொல்லாமல் தொடர்ந்து ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா ஆரம்பித்து ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமக வரையிலும் சொல்லி ஒரு முறை சொல்லி அதுவே இதே மாதிரியே 11 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டும். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 6 நிமிஷத்துலேயே நீங்கள் இது தாராளமாக சொல்லி முடித்துடலாம். வேலைக்கு போகிறவர்களும் படிக்கிற குழந்தைகளும் யாராக இருந்தால் கூட காலையில் ஒரு 5 நிமிடம் விளக்கேற்றி விட்டு இது சொல்வதன் மூலம் உங்களுக்கு முழு பாராயணம் செய்ய முடியவில்லை என்றாலும் அந்த பலனை அனுபவிப்பதற்கு ஒரு எளிய ஒரு முறையாக இது பெரியவா நமக்கு கொடுத்திருக்கிறார். லலிதா சஹஸ்ரநாமம் இதுவரையிலும் பாராயணம் செய்யாதவர்களும் அதே மாதிரி பாராயணம் செய்ய நேரம் இல்லாதவர்களும் இந்த நாமங்களை பாராயணம் செய்து வந்தால் அந்த லலிதா பரமேஸ்வரியின் அனுகிரகம் கிடைத்து உங்களுக்கு அந்த முழு பாராயணம் செய்வதற்குண்டான ஒரு வழி அவளே திறந்து வைப்பாள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று மட்டும் முழு பாராயணம் செய்பவர்கள் அன்னைக்கு முழுசாக பாராயணம் செய்யலாம். இல்லை இதுவரையிலும் நீங்கள் பாராயணம் செய்யவில்லை என்றால் இதை மட்டுமே சொல்லி கொண்டு வந்தாலும் போதும். இதை சொல்லும் பொழுது கிழக்கு பக்கமாக ஃபேஸ் பண்ணி உட்காந்து இந்த சப்த நாமாவளியை சொல்லுவது விசேஷம். தரையில் உட்கார முடியலை என்றால் வயதானவர்களாக இருந்தால் சேரில் உட்கார்ந்தபடி சொல்லலாம். ஆனால் நீங்கள் முடிந்தவரையிலும் வீட்டிற்கு வெளியில் ட்ராவல் எங்கேயாவது பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதோ இல்லை வெளியில் இருக்கும் பொழுதோ சொல்லாமல் இருப்பது நல்லது. வீட்டிற்கு வந்து ஒரு பஞ்சாங்க ஸ்நானமாவது பண்ணி விளக்கேற்றி விட்டு அதற்கு பின் சொல்ல வேண்டும். அம்பாளுடைய நாமங்களை எப்போதுமே நம்ம உச்சரித்து கொண்டே வரலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த நேரம் வேணுமானாலும் அம்பாளுடைய இந்த சஹஸ்ரநாமத்தில் ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்து நீங்கள் அதை சொல்லிக்கொண்டே வரலாம். ஆனால் முடிந்தவரையிலும் சஹஸ்ரநாமம் என்று முழுதாக பாராயணம் செய்யும் பொழுதோ இல்லை இந்த சப்தநாமாவளி பாராயணம் செய்யும் பொழுதோ ஒரு இடத்தில் சாந்தமாக உட்கார்ந்து அவளை தியானம் பண்ணி அதற்கு பின் சொன்னால் முழு பலனும் அதனுடைய முழு பலனும் நம்மளால் அடைய முடியும் என்பதற்காகத்தான் பெரியோர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். முடிந்தவரையிலும் பீரியட்ஸ் டைம் 7 நாள், அதற்கு பின் வேறு ஏதாவது விதமான தீட்டு இருந்தால் அந்த நாட்கள் எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டும். சொல்லக்கூடாது அம்பாளின் ஸ்லோகங்கள். கண்டிப்பாக அந்த தீட்டு இருக்கிற நேரத்தில் முடிந்தவரையிலும் அவாய்ட் பண்ண வேண்டும். மற்ற நாட்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரலாம். ரொம்பவும் சிறப்பாக சொல்வது, நீங்கள் கோவிலில் சென்று அம்பாளின் சந்நிதிக்கு முன்னால் உட்கார்ந்து மௌனமாக மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவில்லாத மாதிரி சத்தத்தை குறைத்து நீங்கள் இந்த நாமாக்களை அவளின் சந்நிதிக்கு முன்னால் உட்கார்ந்து சொல்லி வரலாம். ரொம்பவும் விசேஷப்பட்ட பலனை தரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு விசேஷப்பட்ட தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.